வீக்லி டாஸ்க் என்னங்கிறது வந்தாச்சு, அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு, மஞ்சரி வந்து ரீட் பண்ணியாச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 டீம்ஸ். நான் மார்னிங்கே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், மொத்தம் 5 டீம்ஸ். இதில் 3 டீமில் 3 பேர், 2 டீமில் 2 பேர் தான். ஸோ மொத்தமாக எவ்வளோ வரும்னா 13 பேர். இப்போ 13 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களே, அவங்கள பிரிக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ 3 டீம் 3 பேர் அண்ட் 2 டீம் 2 பேராக பிரிஞ்சுக்கணும். அவங்களே பிரிஞ்சுக்கணும், அவங்களுக்குள்ளே குரூப் ஃபார்ம் பண்ணி பிரிஞ்சுக்கணும். அப்போ தானே சண்டை வரும். அதுக்காக பிக் பாஸ் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்காரு. ஸோ பஸர் அடித்தோடனே கன்வேயர் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கல் வரும். அந்த கல் எடுக்கிறதுக்கு இந்த டீம்லேருந்து ஒருத்தர் மட்டும்தான் போகலாம். 5 டீம்லேருந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் போகலாம். அப்போ இங்கே வச்சிருக்கிற கல்லை வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்க பாதுகாத்துட்டு இருக்கணும். அட் த சேம் டைம் அடுத்தவங்க கல்லை போய் கலைக்கவும் செய்யணும். இது ரெண்டையும் பண்ணணும். யார் நிறைய கல் வச்சு கோட்டை கட்டுறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். அப்புறம் எனி பாயிண்ட் ஆஃப் டைமில் பிக் பாஸ் நினச்சா யாருக்கிட்ட லீஸ்ட் கல் இருக்கோ அந்த டீமை டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே அனுப்பலாம். இதுதான் இவங்க போட்டிருக்கிற பிளான். ஸோ இதுக்கு வந்து முதல்ல ஆளாக பிரிச்சுக்கிறாங்க. இது வந்து 3 நாள் நடக்கும். 3 நாளும் ரூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இது அவ்வளோவுமே இன்றைக்கி கொடுத்த ரூல்ஸ் மட்டும்தான். நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். கல்லை வச்சு நம்ம கோட்டை கட்டணும். கல் வந்து கன்வேயர் பெல்ட் மூலமாக தான் வரும். அந்த கல்லை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் மட்டும்தான் போகலாம். அதுக்கும் அதில் ஒரு மார்க் போட்டிருப்பாங்க. அந்த மார்க்கை தாண்டி போகக்கூடாது. மார்க்குக்கு இந்த பக்கம் 2 மட்டும்தான் கல்லை எடுக்கலாம். மித்தவங்க எல்லாரும் அந்த டைமில் அந்த ஸ்டோன்ஸை பாதுகாத்துட்ருக்கணும். அட் த சேம் டைம் அவங்க அடுத்தவங்க ஸ்டோன்ஸை கெடுக்கவும் செய்யலாம். அப்புறம் எனி பாயிண்ட் ஆஃப் டைமில் திடீர்னு பிக் பாஸ் நினச்சா யாருக்கிட்ட கம்மி கல் இருக்கோ அந்த டீமை டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே அனுப்பலாம். இதுதான் அந்த டாஸ்க்கு. ஸோ இதுக்கு இந்த டீம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்போ முதல்ல வந்து தீபக்கண்ணா ஐ எம் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்துக்குமரன் வந்து தீபக்கை சூஸ் பண்ணிடுறாரு. சூஸ் பண்ணிவிட்டு முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, மஞ்சரி சேர்த்துட்டு நம்ம 3 பேராக சேர்ந்து ஒரு டீமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தீபக் சொல்கிறாரு, இல்லை நம்ம 3 பேர் இப்போ சேர்ந்தோன்னா அது ஒரு பிராண்ட் நேம் மாதிரி ஆகிடும், நம்ம ஒரு குரூப்பாக கேங் ஆஃப் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ மஞ்சரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் இவங்க ராணவை கூப்பிடுறாங்க. ராணவை கூப்பிட்ட உடனே ராணவும் இங்கே வராரு. ஸோ இப்போ முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு வேறு டீம் கிடச்சிட்டான்னு நீ போய்க்கோ, நான் தீபக்கண்ணே ராணவ 3 பேர் சேர்ந்து ஒரு டீமில் இருப்போம். ஏன்னா அந்த மாதிரி நம்ம 3 பேர் சேர்ந்தால் ஒரு பிராண்ட் மாதிரி ஆகிடும் அப்படின்னு தீபக்கண்ணை ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்லுவார். இந்த டைமில் ஜாக்லின் வந்து மஞ்சரியை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு அங்கே ஜாக்லின், ரயன், சௌந்தர்யா 3 பேர் சேர்ந்து ஒரு டீம் ஆகலான்னு முடிவு பண்ண உடனே அவங்க வந்துட்டு மஞ்சரியை பழையபடி அப்படி கழட்டி விட்டுருவாங்க. ஸோ அப்போ மஞ்சரி வந்து இதை கேட்டுட்ருப்பாங்க. நீ என்னை கூப்பிட்டா எனக்கு நீ ஒரு பதில் சொல்லணும்லான்னு கேட்டுட்ருக்காங்க. மீன்வைல் அருண் போயிட்டு அவரோட சித்து வேலையை ஆரம்பிக்கிறாரு. அவர் ராணவை கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, அவங்க 3 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங். தீபக், ராணவ், முத்து 3 பேர் ஸ்ட்ராங். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஈவனாக இருக்காது. ஏன்னா இப்போ ராயன் கூட 2 பொண்ணுங்க, ஜாக்லினும் சௌந்தர்யாவும். அதே மாதிரி விஜய் விஷால் கூடயும் 2 பொண்ணுங்க, அன்ஷிதாவும் பவித்ராவும். இப்போ நானா, ரஞ்சித் அண்ணன், ஜெஃப்ரினா, நாங்கள் 3 பேரும். அப்படி சப்போஸ் நாங்கள் 3 பேரும் ஜென்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணேன்னா நான் வேணால் தனியாக கூட போய்க்கிறேன், வேறு ஏதாவது டீம் கூட போய்க்கிறேன். ஆனால் நீ முத்து, தீபக் கூட நீ போய் சேராத, சேர்ந்தேன்னா அவங்க டீம் ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் காமன் மீட்டிங்கில் இந்த பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாரு. அப்போ முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, இது தப்பு. அப்போ ராணவ் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு, ராணவ் கல் எடுக்க வரமாட்டான், நான் தான் கல் எடுக்க வருவேன் எங்கள் டீமில். ராணவ் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரயன் எந்திரிச்சிட்டு ரொம்ப மொக்கையாக ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. ராணவ் வந்து கல் எடுக்க தான் வந்தால் கஷ்டம்னா, ராணவ் வந்து தடுத்துட்டு நிற்கும் போதும் போய் என்னால் இது பண்ண முடியாது, ஸோ ராணவ் இருந்தாலே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ரயன் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு வந்து மஞ்சரி கேட்குறாங்க, அப்போ ராணவ் விளையாடவே கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நியாயமான கேள்வி. என்ன முட்டாத்தனமானது? ராணவ் வந்து கல்லெடுக்கவும் வரக்கூடாதான், ஒரு பாதுகாக்கவும் கூடாதான். அப்போ ஒரு டீமை உங்களால் முடிச்சா அவரை மாதிரி ஸ்ட்ராங்காகி காட்டுங்க, இல்லைனா சும்மா இருங்க. ஸோ முத்துக்குமரன் முதல்ல ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டாரு. சரி, நான் ராணவ கல்லெடுக்க வரல, அதுக்கு பதிலாக நான் வரேன் அப்படின்னு அவர் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு பத்தலை. ஸோ இப்போதைக்கு டீம் எப்படி இருக்குன்னா, விஜய் விஷால், பவித்ரா, அன்ஷிதா ஒரு டீமில் இருக்காங்க. அருண் வந்து ரஞ்சித் சார், ஜெஃப்ரி இவங்க ஒரு டீமில் இருக்காங்க. பட் இந்த டீம்ஸ் மாறும். அதுக்கப்புறம் இப்போதைக்கு முத்துக்குமரன், ராணவ், இப்போ தீபக் 3 பேர் சேர்ந்து ஒரு டீமில் இருக்காங்க. ஆனால் இது உடஞ்சி எப்படி ஆகும்னா, முத்துக்குமரனும் தீபக்கும் ஒரு டீம் அண்ட் ராணவும் மஞ்சரியும் ஒரு டீம், இப்படி தான் ஆக போகுது. ஏன்னா நம்ம ப்ரமோவில் பார்த்த ட்ரெஸ் கலரை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் கலருக்கு இந்த ஜாக்கெட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் இப்போ மாறப்போகுது. ராயன், சௌந்தர்யா, ஜாக்லின் 3 பேரும் ஒரு டீமாக பிரிஞ்சிருக்காங்க. இதான் வீக்லி டாஸ்கோட இப்போதைய டீட்டெயில்ஸ். இனி வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.